இந்த ஜெபம் நமக்கு எதை கத்து கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா நேரத்திலையும் என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. நல்லா இருக்கும்போது ஜெபம் பண்ணு, நல்லா இல்லாத போது ஜெபம் பண்ணு, நிலைமை தவறி போகும்போது ஜெபம் பண்ணு, சூழ்நிலை சரியா இல்லாத போது ஜெபம் பண்ணு, சத்துருக்கள் எழும்பும் போது ஜெபம் பண்ணு, வாசல்கள் அடைக்கப்படும் போது ஜெபம் பண்ணு, உயர்வுக்கு தடையா இருக்கும் போது ஜெபம் பண்ணு, உன்னுடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்கா ஜெபம் பண்ணு. எல்லாவற்றுக்கும் ஆயுதம் என்னன்னு கேட்டா ஜெபம் தான். சபை ஜெபிக்க பழகி கொண்டா, ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னா உன் வீடு பரலோகமா மாறிடும். உன் வீட்டில் இருக்கிற எல்லா கண்ணீருங்க துடைக்கப்படும், உன் வீட்டில் இருக்கிற கட்டுங்கள்லாம் உடைக்கப்படும், உன் வீட்டில் இருக்கிற சாபங்கள்லாம் மாறும், உன் வீட்டில் இருக்கிற பற்றாக்குறைங்க நீக்கும், உன் வீட்டில் இருக்கிற வறுமை மாறும், உன் வீட்டில் ஆகாத மாறாத கூடாத எல்லா காரியத்தை கர்த்தர் ஒழுங்குபடுத்த ஆரம்பிப்பாரு. ஜெபத்தினால் ஆகாதது ஒன்றுமே இல்லை.